இப்போ வந்து 3 மண்டலங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிச்சதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ஒரு கிஃப்ட் இருக்குது. வணக்கம் அனைவருக்கும், நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம். இந்த ராசி சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் எப்படியெல்லாம் போய் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ராசி சக்கரம் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம். நவாம்ச சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில எந்த நட்சத்திர பாதத்துல நிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நவாம்சம் மூலியமா நாம நிறைய விஷயங்களை உறுதி செய்வதற்கும் பயன்படும். உதாரணத்துக்கு சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு வச்சுப்போம். உங்க ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் நிக்கிறாரு அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது நவாம்சத்துல எங்க வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அது எந்த பாதத்துல நிக்குது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ அஸ்வினி 1ஆம் பாதத்துல சூரியன் நிக்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல நிக்குது அப்படின்னா, நவாம்சத்துல நம்ம எங்க நிக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா உங்க ஜாதகத்துல ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும், பக்கத்துல அம்ச கட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ராசி கட்டத்துல ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும், அம்ச கட்டத்துல பார்த்தா வேற இடத்துல இருக்கும். ஏன்டா இது மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அப்போ அது எதுக்காக அப்படின்னா, நவாம்சம் மூலியமா ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்துல நிக்குது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நவாம்ச கட்டம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நவாம்சம் அப்படிங்கிறது எப்படி அமைக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ராசி சக்கரத்துல நட்சத்திரங்கள் இருக்கிறது நம்ம தெரியும். இப்போ அஸ்வினியில் ஆரம்பிச்சு கிருத்திகை 1ஆம் பாதத்தோட மேச ராசி முடியுது. இதே மாதிரி 12 ராசிகளுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இந்த நவாம்சம் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா இங்க கேதுன்னு எழுதியிருக்கேன், குரு சந்திரன் எழுதியிருக்கேன், இங்க சுக்கிரன் சனி செவ்வாய் எழுதியிருக்கேன், இங்க சூரியன் புதன் ராகு அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது இந்த மேசத்திலிருந்து ஆரம்பிச்சு கடகம் வரைக்கும் இந்த 4 ராசிகள் வந்து மேச மண்டலம். சரிங்களா? அடுத்தது சிம்மத்திலிருந்து விருச்சகம் வரைக்கும் சிம்ம மண்டலம், தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் தனுர் மண்டலம் இப்படின்னு சொல்லுவோம். இந்த மேச மண்டலத்துக்கு நவாம்சத்துல இந்த 4 ராசிகளை தங்களுடைய நட்சத்திரங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச மண்டலத்துல கேது, குரு, சந்திரன், இந்த 3 கிரகங்களும் தங்களுடைய 9 நட்சத்திரங்களை ஒரு ராசிக்கும் பிரிச்சுக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கும் 3 நட்சத்திரம் இருக்குல்ல, மொத்தம் 9 நட்சத்திரம். அந்த 9 நட்சத்திரத்தையும் இந்த 3 கிரகங்களும் 1ஆம் பாதத்தை மேச ராசியிலே விட்டுரும். அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1ஆம் பாதம் மட்டும் நவாம்சத்துல மேச ராசியில மட்டும்தான் வரும். குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, அதனுடைய 1ஆம் பாதம். அதே போல சந்திரனுடைய ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், அதோட 1ஆம் பாதம். அப்போ இந்த 3 கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட 1ஆம் பாதம் மட்டும் D9 சார்ட்ல நவாம்சத்துல மேச ராசியில வந்துடும். ராசி கட்டத்துல 9 பாதம், நவாம்ச கட்டத்திலையும் 9 பாதம். புரியுதா? அதே போலதான் இங்க 1ஆம் பாதம் வந்துருச்சு அப்படின்னா, இங்க 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எப்படின்னு நவாம்ச கட்டத்துல பிரிச்சு எழுதிடும். இப்போ அஸ்வினி எடுத்துட்டோம்னா, இப்போ அஸ்வினி 1ஆம் பாதம் இங்க, 2ஆம் பாதம் இங்க, 3ஆம் பாதம் மிதுனத்துல, 4ஆம் பாதம் கடகத்துல, இப்படி பிரிச்சு எழுதிடும். இதே மாதிரி தான் இந்த 3 கிரகங்களுக்கும், கேதுவுக்கும் குருவுக்கும் சந்திரனுக்கும் இதே போலதான். சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி பாக்குறீங்க, உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு வருதுன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் எந்த ராசியில விடும் அப்படின்னா, மிதுன ராசியில நவாம்சத்துல விடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது எதுக்காக நமக்கு அதிகமாக பயன்படுதுன்னா, ஒரு கிரகத்துடைய வலிமையை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வலிமையை பார்க்கறதுக்கு இந்த நவாம்சம் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்தை கூட உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா, அங்க அது நீச்ச பங்கம் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே நீச்ச பங்கம் அப்படிங்கிறது இங்க நவாம்சத்திலையும் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, மகர ராசியில குரு பகவான் வந்து நீச்சம் இல்லையா? மகர ராசி குரு பகவானோட நீச்ச வீடு. இப்போ இந்த மகர ராசியில குரு பகவான் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல நிக்கிறாருன்னு வச்சுப்போம்.
திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல குரு பகவான் நின்னா மகர ராசியில அவரு நீச்சமாயிடுறாரு. ஆனா அம்ச கட்டம் போட்டோம்னா நவம்ச கட்டத்துல குரு பகவான் உச்சமாயிடுவாரு. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசியில வருது இல்லையா? அப்போ குரு பகவான் என்ன பண்றாரு, ராசியில நீச்சமாகிறாரு, அம்சத்துல போய் உச்சமாயிடுறாரு. இதுதான் ஆக்சுவலி நீச்ச பங்கம். ராசி கட்டத்துல ஒரு கிரகத்துக்கு வலிமை இல்லை அப்படின்னா அம்ச கட்டத்துல போய் பார்க்கும்போது அம்ச கட்டத்துல அதனுடைய நிலை உச்சமா இருக்குது. அப்படிங்கிறப்போ அங்க நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. இதுதான் ஆக்சுவலா நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? புரியுதா? இதே போலதான் சுக்கிரன், சனி, செவ்வாய் நட்சத்திரங்கள் சிம்ம மண்டலத்துல தன்னுடைய பாதங்களை பிரிச்சுக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்னென்ன? பரணி, பூரம், பூராடம் இருக்கா? பரணியோட 1ஆம் பாதம் சிம்மத்துல, 2ஆம் பாதம் கன்னியில, 3ஆம் பாதம் துலாத்துல, 4ஆம் பாதம் விருச்சிகத்துல. இப்படி சனியினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் தங்களுடைய 4 பாதங்களையும் ஒவ்வொரு ராசியில பிரிச்சு கொடுத்துரும். அதே போலதான் தனுர் மண்டலத்துக்கு வந்தீங்கன்னா சூரியன், புதன், ராகு இவங்க 3 பேருடைய நட்சத்திரங்களையும் தங்களுடைய 4 பாதங்களை தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளில் வரிசலா பிரிச்சுக்கும். தனுசுல 1ஆம் பாதம், மகரத்துல 2ஆம் பாதம், கும்பத்துல 3ஆம் பாதம், மீனத்துல 4ஆம் பாதம் இப்படின்னு சூரியன், புதன், ராகு இந்த 3 பேரும் தங்களுடைய 3 நட்சத்திரங்களை இந்த 4 ராசிகள்லையும் பங்கிட்டு கொடுத்துடுறாங்க. இப்போ இதுதான் ராசி மண்டலம்னா என்ன, நவாம்சம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவையே நான் 1 மாதத்துக்கு போடுவோம். சரிங்களா? நம்ம எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் மூளையில் போட்டு அலசி ஆராயிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஜோதிடம் வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக என் நம்பிக்கை பொய்க்காது. மிச்சம் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். எத்தனை பேர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். சரியா? சென்ட் பண்ணுற எல்லாருக்குமே கன்ஃபார்மாக ஒரு கிஃப்ட் இருக்குது. எந்த வீடியோவும் பார்க்கக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்து இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக அது மறக்காது. இன்னொரு விஷயத்தை எடுத்து பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா ஜோதிடத்தை கற்றுக்கிறது கஷ்டமாக போயிடும். நீங்களா யோசிக்கணும். சரியா? கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. கண்டிப்பாக மெயின் கண்டிஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணியிருந்தா தான் உங்களை நான் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதில் எத்தனை பேர் நமக்கு ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் அதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 3 மண்டலங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிச்சத்தை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ஒரு கிஃப்ட் இருக்குது. சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம். அப்போ அஸ்வினிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? கேதுவினுடைய நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. 1ஆம் பாதம் மேஷத்தில் வரும், 2ஆம் பாதம் ரிஷபத்தில், 3ஆம் பாதம் மிதுனத்தில், 4ஆம் பாதம் கடகத்தில். அடுத்ததா பரணி அப்படிங்கிற நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடையதா? இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு, இந்த லைன்ல இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் இந்த லைன்ல இருக்கிறாரு அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. சிம்மத்துல பரணி 1, கன்னியில பரணி 2, துலாத்துல பரணி 3, விருச்சகத்துல பரணி 4. ஓகேவா? அடுத்ததா கிருத்திகை. கிருத்திகை யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியன் இந்த மண்டலங்கள்ல எந்த லைன்ல வராரு? இந்த 4 ராசியில வராரு. அப்போ சூரியன், புதன், ராகு இந்த நீட்ல சூரியன் வராரு. கிருத்திகை 1ஆம் பாதம், கிருத்திகை 2ஆம் பாதம், கிருத்திகை 3ஆம் பாதம், கிருத்திகை 4ஆம் பாதம். இப்போ இந்த 3 மண்டலங்களுக்கும் 3 நட்சத்திரங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற 24 நட்சத்திரங்களுக்கு நீங்க தான் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, நீங்களா ஓனா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, கிளாஸுகள் எல்லாமே ரொம்பவே சூட்சமமா இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறது. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பயங்கர ஈஸியாக போயிடும். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட் கொடுப்பேன். சரிதானே? நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள், ஜோதிடம் சம்பந்தமான வகுப்புகள் இலவசமாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் படித்த இன்ஸ்டியூட்டு ராமானுஜர் ஜோதிட பயிற்சி மையம். அந்த இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் சேர்ந்து படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி கேட்கலாம். டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணி விட்றேன். அட்மிஷன் போயிட்டு இருக்குது, நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக தாங்க வீடியோ போடுவோம்.
அது இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரீயாக. நன்றி, வணக்கம், பாய்.